அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ நான் இன்றைக்கி வந்து திருச்சி ஒரு வேலைக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. அப்படி போயிட்டா மறுநாள் பூஜை பண்ணுறதுக்கு நம்மளால் ஃப்ளாஸ்லாம் வந்து கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி நான் நேத்தியே கட்டினேன். நானும் என் மெய்ட் அக்கௌண்ட் சும்மா கதை பேசிக்கிட்டே வந்து பூ வாங்கி கட்டிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக 2 பக்கமும் நான் வந்து மாலை போடுவேன் பூஜை ரூம் வாசலில். ஸோ அதுக்காக தான் இந்த பூ வந்து ஃபுல்லாக கட்டினேன். சின்ன வயசில் ஃபஸ்ட்டு ரொம்ப சின்ன வயசுலாம் கிடையாது, ஒரு சர்டன் பீரியடில் டீனேஜில் இருக்கும்போது பூ கட்ட கற்றுக்கும் போது நம்ம கட்டவே தெரியாது இல்லையா. அப்போ வந்துட்டு கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க, இலையெல்லாம் இருக்குல்ல, சும்மா செடியில் இருக்கிற இலையெல்லாம் பறிச்சு நூல் கொடுத்து ப்ராக்டிஸ்க்கு கொடுப்பாங்க. அப்போ எங்கள் எழுத்து வீட்டில் வந்து ஒரு அவ்வா இருந்தாங்க. அவங்க தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு அதை கட்டுறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. பட் ஷீ இஸ் நோ மோர். அப்புறம் எனக்கு சம்மங்கி ரொம்ப நாளாக வந்து வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நேற்று பூக்காராக்கா எடுத்துகிட்டு வந்ததும் வாங்கி கட்டி வாசலில் மாலையாக போட்டாச்சு. நம்ம வீடு வந்து எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் ரெட் அண்டு எல்லோ கலர் வந்து மிக்ஸ்டான மாதிரி அந்த பூஜை ரூம் ரெடி பண்ணோன்னா அது அந்த பாசிட்டிவ் வைப் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நான் இப்போ வாசல்லையுமே பார்த்தீங்கன்னா நான் அந்த ரெட் அண்டு எல்லோ தீமில் தான் கோலமாக இருக்கட்டும், மாலையாக இருக்கட்டும், எல்லாமே நான் அப்படி தான் போட்டிருக்கேன். ஸோ அது மாதிரி வச்சா ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப வைப்ரண்ட்டாகவும் தெரியும். ஸோ இன்றைக்கி எல்லா வேலையுமே நேற்றியே கொஞ்சம் முடிச்சு வச்சதுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. விளக்கேற்றிட்டு வீட்டில் வந்து சாம்பிராணி போட்டு நான் வந்து பூஜையை நல்ல விதமாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இந்த பூஜைலாம் வந்து எனக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன், இதில் நம்பிக்கை இருக்கா அப்படிலாம் கேட்டால் எனக்கு பெருசாக இல்லை. பட் வீடு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் நம்ம எப்போல்லாம் அந்த பூஜைக்கு ரெடி பண்ணுறோமோ. பிகாஸ் நம்ம வந்துட்டு வீடு போகலாம் போட்டு அந்த ஸ்மெல், யூஸ்வலாக ஒரு வீடு பாசிட்டிவாக இருக்கணும்னா கலர்ஸ் அண்டு ஸ்மெல் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப எஸ்தட்டிக்காக அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இதை வந்து பண்ணுறேன் பூஜை. எப்பயுமே அந்த புத்தாலேருந்து பாருங்களேன், அந்த ஃபவுண்டெயின்லேருந்து ஃபாக் வர்றது, இது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாகவும் நம்ம காமாகவும் நம்ம மைண்டே சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதனால தான் நான் பூஜை பண்ணுறேன். எனக்கு இது ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்குது. தென் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.